Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th social science chapter 2 oceans and continentsல உள்ள keywords extra question important question தான் வந்து பார்க்க போறோம். ஓசன்ஸ்னா என்ன? largest water bodies is called ocean. பெரிய வாட்டர் பாடிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓசன்ஸ் சொல்லுவோம். லேண்ட் மாஸ் a large body of land. பெரிய லேண்ட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லேண்ட் மாஸ்ன்னு சொல்லுவோம். கான்டினென்ட்னா என்ன? a large continuous expanse of land. இப்ப நிறைய லேண்ட் மாஸ் சேர்ந்ததை நம்ம கான்டினென்ட்னு சொல்லுவோம். எர்த் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ளூ பிளானட்னு சொல்லுவோம். what is called a blue planet? earth is called a blue planet. வருணானா யாரு? வேதிக் டெய்டி, வேத காலத்தோட கடவுளை தான் நம்ம வருணான்னு சொல்லுவோம். சீனா என்ன? பர்டிகுலர் லார்ஜ் ஏரியா ஆஃப் சால்ட் வாட்டர். sea may be part of the ocean. இருக்கிற வாட்டர் பாடிஸ்ல சால்ட் வாட்டர் இருக்கிறது தான் நம்ம சீன்னு சொல்லுவோம். ஓசனோட ஒரு பார்ட் தான் என்னது? சி. பேனா என்ன? a part of coast where the land goes into a curve. நிறைய என்ன இருக்கும்? சி வாட்டர் வந்து இருக்கும், அதுக்கு இடையில வந்து ஒரு இடம் இருக்கும்ல, அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேன்னு சொல்லுவோம். கல்ஃப்னா என்ன? a large inlet from the ocean into a landmass, typically with a narrower opening than the bay. இப்போ வந்து பே அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு லேண்ட்மாஸ் மாதிரி இருக்கும். இப்போ கல்ஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, 6 ரிவர் இருக்கு அப்படின்னா அதோட இதுவும் என்ன செய்யும்? ஒரு பாத், ஒரு வே மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கல்ஃப்னு சொல்லுவோம். மெரைன்னா என்ன? ரிலேட்டட் டு ஆர் ஃபவுண்ட் இன் த ஓசன் அண்ட் சி. ஓசனுக்கும் சீக்கும் ரிலேட்டடா இருக்கிறது அல்லது ஓசன் சீல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்? மெரைன்னு தான் சொல்லுவோம். ஃப்ளோரானா என்னது? த பிளான்ட் லைஃப் ஆஃப் அ பர்டிகுலர் ரீஜியன் ஆர் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஒரே ஒரு ரீஜியன்ல மட்டும்தான் இருக்கும், இந்த பிளான்ட் வந்து இவ்வளவு டைம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே எதுலதான் வரும்? எல்லா பிளான்ட்ஸுமே இதுலதான் வரும், ஃப்ளோரால தான் வரும். ஃபவுனானா என்ன? the animal life of a particular region or period of time. அனிமல்ஸோட லைஃப் அதோட பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுனான்னு சொல்லுவோம். சுனாமினா என்ன? a natural disaster that originate in the ocean. It is a huge powerful wave caused due strong earthquake or volcanic eruption at the bottom of the ocean. சுனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் தான் சொல்லுவோம். இது வந்து எங்க நடக்கும் அப்படின்னா ஓசன்ல வந்து நடக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய அலை இருக்கும்ல, இருக்கிறதுலயே பெரிய அலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சுனாமின்னு சொல்லுவோம். இந்த சுனாமி எதனால வரும்? எர்த்குவேக்னால வரும் அல்லது வால்கானிக் ஓசன்ல வந்து இந்த சுனாமி வந்து எப்படி வரும், எதனால வரும் அப்படின்னா இந்த சுனாமி வந்து எதனால வரும் அப்படின்னா எர்த்குவேக்னால வரும். அப்படி இல்லைன்னா ஓசன்ல வால்கானிக் எரப்ஷன் நடந்தது அப்படின்னாலும் என்ன வரும்? சுனாமி வரும். ஜியாலஜிஸ்ட்னா யாரு? A scientist who studies the structure, composition and history of the earth. யாரு வந்து எர்த்தோட ஹிஸ்டரிய வந்து சொல்றாங்களோ அவங்களதான் நம்ம ஜியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஐலாண்ட்னா என்ன? a smaller piece of land surrounded by water on all sides. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி இருக்கு, ஒரு கான்டினென்ட் இருக்கு அப்படின்னா இதுல 4 பக்கமுமே வாட்டரால கவர் ஆயிருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐலாண்டுன்னு சொல்லுவோம். Question and answer. What is the most widespread color on globe or picture of the earth represent? What does it represent? இப்ப நம்ம ஒரு குளோபோட பிக்சர் அல்லது எர்த்தோட பிக்சர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து மோஸ்ட்லி என்ன கலரால தான் கவர் ஆயிருக்கும்? ப்ளூ கலரால தான் கவர் ஆயிருக்கும். அந்த ப்ளூ கலர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? வாட்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. The most widespread color on the globe or picture of the earth is blue. It represents water. Large body of land called, and what is the large continuous expanse of land? நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம். large body of land நம்ம என்னன்னு சொல்லுவோம்? land mass ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி continuous land mass, நிறைய land mass இருந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? continent ன்னு சொல்லுவோம். The body of large land is called a land mass. A large continuous expanse of land is called a continent.
Give the difference between marine flora and marine fauna. Marine flora na என்ன, marine fauna ரீஜியன்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளோரான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபவுனான்னு சொல்லுவோம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, மெரைன் ஃப்ளோரா மெரைன் ஃபவுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெரைன் என்னது, ஓசன் ஆறு சி ரிலேட்டடா ஆறு சீலேயே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெரைன்னு சொல்லுவோம். அப்ப மெரைன் ஃப்ளோரானா என்னது, ஓசன் ஆறு வாட்டர்ல இருக்கிற எல்லா பிளான்ட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெரைன் ஃப்ளோரான்னு சொல்லுவோம். வாட்டர்ல இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் நம்ம மெரைன் ஃபவுனான்னு சொல்லுவோம். Marine flora includes tiny plants called algae and all kinds of seaweeds, while marine fauna consists of thousands of colorful fish, dolphins, whales, and countless mysterious deep sea creatures. Give names of two parts of the Indian Ocean which are on either side of India. இப்ப இந்தியா மேப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து இந்த பக்கம் ஒண்ணு வந்து பே ஆஃப் பெங்கால் டு த ஈஸ்ட், இங்க என்ன இருக்கும், பே ஆஃப் பெங்கால் இருக்கும், இங்க என்ன இருக்கும், அரேபியன் சி இருக்கும். Give the names of India's two major group of island. இப்ப இந்தியா மேப் இதுதான் அப்படின்னா இங்க வந்து நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கும். அரேபியன் சீல ஒரு ஐலாண்ட் இருக்கும், அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலையும் நிறைய ஐலாண்ட் வந்து இருக்கும். அந்த ஐலாண்டுக்கான நேம் என்ன, அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட் இந்த பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால்ல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லக்ஷதீப் ஐலாண்ட் இன் அரேபியன் சி, அரேபியன் சீல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், லக்ஷதீப் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். Which organization is responsible to deal with all kind of disaster in India? இப்ப இந்தியால வந்து என்ன மாதிரியான டிசாஸ்டர் நடந்தாலும் அதுக்கு யார் வந்து பொறுப்பா இருப்பாங்க, the National Disaster Management Authority, அவங்க தான் பொறுப்பா இருப்பாங்க. What is the largest island in the world? வேர்ல்டு பெரிய ஐலாண்ட் வந்து என்னது, கிரீன்லாண்ட் is the largest island in the world. கிரீன்லாண்ட் தான் வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் ஐலாண்ட். Explain what brown color represent in the earth picture. இப்போட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது பார்த்தோம், எர்த்ல வந்து நிறைய என்ன இருக்கும், ப்ளூ கலர்ல தான் இருக்கும், அங்கங்க என்ன கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்லயும் இருக்கும். அந்த பிரவுன் கலர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்க, பிரவுன் இஸ் த கலர் ஆஃப் லேண்ட். பிரவுன் கலர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா லேண்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இட் கவர்ஸ் 1/4 ஆஃப் த குளோப். இது வந்து குளோப்போட எவ்வளவு இடத்தை வந்து கவர் பண்ணுது அப்படின்னா 1/4 ஆஃப் த குளோப்பை வந்து கவர் பண்ணுது. இப்ப நம்ம குளோப்பை வந்து நாலா பிரிச்சோம் அப்படின்னா அந்த 4ல ஒரு பார்ட் என்னவா இருக்கு, லேண்டா இருக்கு. A large body of land is called a landmass. பெரிய land body நம்ம என்னன்னு சொல்லுவோம், landmass னு சொல்லுவோம். A large continuous expanse of land is called a continent. There are 7 continents in the world. இப்ப நிறைய landmass இருந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா continent னு சொல்லுவோம். இப்போ வேர்ல்ட்ல வந்து எத்தனை கான்டினென்ட் இருக்கு அப்படின்னா 7 continents இருக்கு. ஒருத்தங்களும் ஒரு கவுண்ட் ஆஃப் கான்டினென்ட் வந்து சொல்லுவாங்க, ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 7 continent தான் சொல்லுவாங்க. ஏசியா இஸ் த ஃபர்ஸ்ட் largest continent and Australia is the smallest continent. ஏசியா தான் இருக்கிறதுலயே பெரிய கான்டினென்ட், ரொம்ப குட்டியான கான்டினென்ட் எது, ஆஸ்திரேலியா. ஏசியாக்கு அப்புறம் எது வந்து பெருசா இருக்கும் அப்படின்னா the second largest is Africa, followed by South America and North America. Second largest என்னது, ஆப்பிரிக்கா. Third largest என்னது, South America. Fourth largest North America. Fifth largest என்னது, Antarctica. Fifth is Antarctica, followed by Europe. Sixth என்னது, Europe. Last என்னது, ஆஸ்திரேலியா. The motto of the emblem of Indian Navy. இந்தியன் நேவியோட எம்பளத்துல என்ன மோட்டோ வந்து இருக்கும், give the meaning. அந்த மோட்டோக்கான மீனிங் என்ன, which Vedic deity does it invoke? அதுல வந்து எந்த வேதி காலத்தோட கடவுள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The motto of the emblem of the Indian Navy is Sam No Varuna. இந்தியன் நேவியோட எம்பளத்துல என்ன மோட்டோ இருக்கும், Sam No Varuna அப்படிங்கிற மோட்டோ தான் இருக்கும். It means be auspicious to as Varuna. இது invokes the Vedic deity Lord Varuna who is associated with the oceans and sky and water. அப்படிங்கிறது தான் வேதி காலத்தோட கடவுளா இருந்தது. அந்த கடவுளை வந்து எதுக்காகலாம் வணங்குனாங்க, oceans, sky, water. இப்ப நமக்கு மழை வேணும் அப்படின்னா அவங்க யாரதான் வணங்குவாங்க, வருணனை தான் வணங்குவாங்க. அதே இது நிறைய மழை வந்து வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னாலும் யார வணங்குவாங்க, வருணனை தான் வணங்குவாங்க.
Give the reasons why 26th December 2004 is related with a natural disaster. Before December 26ல வந்து என்ன natural disaster வந்து நடந்தது, அது ஏன் நமக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. On 26th December 2004, India and 13 countries around the Indian Ocean were struck by a powerful tsunami. Tsunamis are rare but very destructive. இப்போ 2004ல 26th Decemberல வந்து மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ்ல சுனாமிஸ் வந்துச்சு? 13 கண்ட்ரீஸ்ல சுனாமிஸ் வந்துச்சு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. சுனாமி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வராது, ஆனா வந்துச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் போகும். சுனாமியோட வேவ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 11 கிலோமீட்டருக்கு மேல வரைக்கும் வருமா. ஒரு பில்டிங், ஒரு பேலஸ கூட என்ன செஞ்சிடும், அந்த சுனாமியோட வேவ் வந்து அழிச்சிட்டு போயிரும். By the tsunami caused by an earthquake in Indonesia, more than 2 lakh people lost their lives. சுனாமி வந்து எப்படி வந்தது அப்படின்னா இந்தோனேசியால earthquake வந்தது. அந்த earthquakeனாலதான் இங்க வந்து சுனாமி வந்துச்சு. இந்த சுனாமினால மொத்தம் எவ்வளவு பேர் இல்லாம போயிட்டாங்க? 2 lakhs people வந்து அவங்களோட வாழ்க்கையே இழந்துட்டாங்க. In India, the island of Andaman and Nicobar, coast of Tamil Nadu and Kerala were severely affected, suffered much damage and loss of life. இப்போ இந்த இந்தோனேசியால இருந்த earthquakeனால ஒரு சுனாமி வந்தது இல்ல, டிசம்பர் 26th 2004ல வந்த சுனாமினால யாரு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் கேரளால இருக்கிற கோஸ்ட் பீப்புள், அந்த கடலோர மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இதுல நிறைய பேரு இறந்தும் போயிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.